ஸோ அடுத்தபடியாக can we have the lyricist Jagan Kavirajan onto the stage, please? Okay. So our special guest இப்போ ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு கேட்டுக்கொள்ள போறோம். Because he is a film director and a screenwriter. அதாவது முதல் படத்திலேயே வந்து அவ்வளோ ஒரு பாராட்டுகள் வாங்கின ஒரு டிரெக்டர் அப்படின்னு சொல்லலாம். வெண்ணிலா கபடி குழு, நான் மகாநல்லா, ஜீவா, பாயம் புலி, இந்த மாதிரி ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்கான மூவிஸ் கொடுத்த டிரெக்டர் சுசீந்திரன் அவர்களை பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். மை ஸ்மால் ரெக்வெஸ்ட், டைரக்டரா அவர் இன்னைக்கு இல்லை, அவருக்காக ஒரு நிமிஷம் எல்லாரும் எழுந்து நின்று டைரக்டரோட ஒய்ஃப் ஸ்டேஜுக்கு வரும்போதே அந்த குட்டி பாப்பா கீழே இருந்து கண்கலங்கி ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு. அவங்க அம்மா இருக்கிறதும் நிச்சயமா அவருடைய இந்த கனவுக்கு உயிர் கொடுத்த இந்த திரைப்படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் எல்லா நடிகர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பத்திரிகை நண்பர்கள் இந்த திரைப்படத்தை மக்களோட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு என்னுடைய வேண்டுகோள். மிக சிறப்பான முதல் திரைப்படத்திலேயே கிடாரியின் கருணை மனு, ரொம்ப அற்புதமான ஒரு வாழ்வியலை சொன்ன இயக்குனர். இந்த திரைப்படம் கதை தெரியலனாலும் இந்த திரைப்படத்துடைய ஒர்க் பண்ண எல்லாரும் சொல்லும்போது நிச்சயமா இந்த திரைப்படமும் ஒரு வாழ்வியல் சம்பந்தப்பட்ட அதுக்குள்ள இருக்கக்கூடிய அரசியலை தெளிவாக சொல்லியிருப்பான்னு நான் நம்புறேன். இந்த படத்துடைய ப்ரொடியூசர் பாபு சாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். முதல் திரைப்படம். நான் ட்ரீம் வாரியர்ஸ் பிரபுவா இருக்கட்டும், பிரகாஷா இருக்கட்டும், நான் மகானில் நான் வந்து படம் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க கோ ப்ரொடியூசர்ஸாக இருந்தாங்க. ஸோ அப்போ இருந்து பிரபு பிரகாஷ் ரெண்டு பேரும் எனக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி இருந்து அமல்ராஜ் என்னுடைய நண்பர், அவர் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அவர் இந்த திரைப்படத்தில் ஒரு கோ ப்ரொடியூசராக, ஒரு லைன் ப்ரொடியூசராக ஒர்க் பண்ணியிருக்காரு. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஸோ அதை முதல்ல ஷேர் பண்ணிக்கிறேன். பிரபு, பிரகாஷ், பாபு சார் 3 பேர்கிட்டையும் அப்ளிகேஷன், நிச்சயமா அமல்ராஜுக்கு ஒரு படம் கொடுக்கணும். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். அதுக்கு தான் வர சொன்ன அப்படியே சொல்லி பேப்பர் எழுதி கொடுத்தாங்க. இல்லைங்க, அப்படிதான் மேடை எல்லாம் பேசணுங்க, அப்பத்தானே அதாவது நடக்கும். ஸோ அண்ணன் அதுக்கு தான் பழனி பண்ண அதுக்கு தான் வந்திருப்பான்னு நினைக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இந்த திரைப்படம் எல்லார் மத்தியிலையும் கொண்டு போய் சேருங்க. இந்த திரைப்படத்தோட ஹீரோ யோகி பாபு என்னன்னா, ஒரு சின்ன தயாரிப்பாளர்களுக்கு ஒரு ஹீரோ, அதுவும் வந்து ஒரு நம்பிக்கையான ஒரு பட்ஜெட்ல படம் பண்ணா அது பிசினஸ் ஆகக்கூடிய ஒரு ஹீரோ அப்படின்னா யோகி பாபு தான். அது வந்து நல்ல கதைகளை தேர்ந்தெடுத்து பண்ணிட்டே இருக்காரு. ஸோ யோகி பாபுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றிகள். இந்த திரைப்படத்துல வந்து நிவாஸ் வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும்னா அவருடைய ரீரெக்கார்டிங்க்கு பெரிய ஃபேன் நானு. இந்த திரைப்படத்திற்கு அவர் இசையமைச்சிருக்காரும் போது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. சின்ன திரைப்படம், பெரிய திரைப்படம்னு வித்தியாசம் இல்லாம எல்லா திரைப்படங்களையும் ஒரே மாதிரி கையாளுறாரு. அவருக்கு என்னுடைய பாராட்டுகளையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த திரைப்படத்துல லவ்லி நிறைய டைம் வந்து நாங்க ஒர்க் பண்ணணும்னு நினைச்சு மிஸ் ஆகிட்டே இருக்கு. லவ்லி ஸ்கிரீன்ல பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. லவ்லி வந்து எல்லாம் இருக்கு, வீட்டுல எல்லாம் இருக்குது. பணமா இருக்கட்டும், அன்பா இருக்கட்டும், எல்லாமே இருக்குது. சினிமாங்கிற ஒரே ஒரு பேஷனுக்காக மட்டுமே சினிமால வந்து அப்படி ஒரு கிராமத்து பொண்ணா மூஞ்சில வந்து கருப்பெல்லாம் பூசிக்கிட்டு முழுக்க முழுக்க பேஷன் தான். ஸோ லவ்லிக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த திரைப்படம் பெரிய வெற்றி அடையணும். இந்த திரைப்படத்தை இந்த வெற்றியின் மூலமாக ஒரு சின்ன ஆறுதல் இயக்குனருடைய குடும்பத்துக்கு கிடைக்கணும் அப்படின்னு எல்லாம் உள்ள இறைவனை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.
ஒரு நல்ல கான்டென்ட் ஃபிலிமா இருக்கட்டும், சின்ன படமா இருக்கட்டும், பெரிய படமா இருக்கட்டும், எதுனாலும் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு நல்ல படம் வருதுப்பா, நான் சப்போர்ட் பண்ண இருப்பேன்ப்பா அப்படின்னு சொல்லி நம்ம டிரெக்டர், அதாவது ஏடியா ஆரம்பிச்சு அவரோட கரியரை இன்னைக்கு உச்சத்துல இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். நிறைய வெயில், அங்காடி தெரு, அப்புறம் காவிய தலைவன் அப்படின்னு ஒரு பீரியாடிக் டிராமாவையும் அவ்வளோ ஹிட் கொடுத்த டிரெக்டர் வசந்த பாலன் அவர்களை பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ரொம்ப நேற்று தாய் கிழவி படம் பார்த்தேன். ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்துச்சு. மேடை முழுக்க அவ்வளோ ஒரு தேட்டர் முழுக்க பார்க்குறப்ப அவ்வளோ பெண்கள் மொத்தமாக திரண்டு வந்து ஒரு திரையரங்கத்தில் வந்து ஒரு திரைப்படங்களை கொண்டாடுறத பார்க்குறப்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எத்தனை மீடியா வந்தாலும் திரைப்படம்ங்கிற திரையரங்கம்ங்கிற ஒரு அமைப்பு யாராலும் அழிச்சிட முடியாது அப்படின்னு ரொம்ப அந்த திரையரங்கத்தை பார்க்குறப்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஸோ ஒரு சின்ன ஒரு டிவியோ ஒரு மீடியாவோ மொபைல்லையோ ஒரு படம் பார்க்குறதுங்கிறது ஒரு தனி மனிதன் பார்க்குற ஒரு விஷயம். ஸோ ஒரு திரையரங்கங்கிறது மொத்த கூட்டமும் கூடி ஒரு கழிக்கிற ஒரு இடமாக இருக்கிறது. அது வந்து தொடர்ந்து இயங்கிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றப்ப நேற்று பார்க்குறப்ப அது மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அந்த மகிழ்ச்சி இன்னைக்கு தொடர்ச்சியாக கிணத்தை காணும் ஆடியோ ரிலீஸ் அது பார்க்குறப்ப ரொம்ப அழகான ஒரு விஷயமா இருக்கு. கிணத்தை காணுங்கிறது எப்படி ஒரு காமெடியாக ஆரம்பிச்சு அது வந்து ஒரு அரசியலினுடைய ஸ்டேட்மெண்ட்டாக மாறிடுச்சு. கிணத்தை காண மட்டும் இல்லை, நதியை காணோம், ஆத்த காணோம், ஏரியை காணோம் அப்படின்னு நம்ம வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்டை வரிசையாக சொல்லிகிட்டே போகலாம். அவ்வளோ காணோம். ஸோ அதை ஒரு பொலிட்டிக்கல் ஐடியாவா எனக்கு வந்து இதுக்கு முன்னாடி சுரேஷ் சங்கையா அவங்களுடைய கிடாயின் கருணை மூணு அவ்வளோ பிடிக்கும். ஸோ இந்த டைட்டில் பார்க்குறப்பவே எனக்கு ரொம்ப ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருந்துச்சு. தயாரிப்பாளர் சொன்னாங்க, நான் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக தேடணும், ஒரு கிராமத்தில் வந்து ஒரு ஓட்டு வீடு, அங்கே ஊரில் தண்ணியே இல்லாத ஒரு கிராமத்தை தேடணும், கடைசியில் பார்த்தா அந்த ஊருக்கு தண்ணி வந்துருச்சு அப்படின்ட்டு. இதுதான் நான் தமிழ்நாடுன்னு நான் நினைக்கிறேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 2 வருடங்களுக்கு முன்னாடி தமிழகம் இந்தியா முழுக்க நான் சுற்றிட்டு வந்திருக்கேன். வேற எல்லா மாநிலங்களும் எவ்வளோ வறட்சியினுடைய கோர பிடியில சுத்தி இருக்கிறது என்று இந்தியா முழுக்க சுத்திட்டு வந்திருக்கேன். இப்ப தமிழகத்தை நம்ம பாக்குறப்ப சின்ன சின்ன கிராமங்கள் வரைக்கும் ஒரு ரோடுகளும் அப்படி ஒரு மலர்ச்சியான ஒரு ஒரு வாழ்க்கை கிராமத்துக்குள்ள இருந்திருக்கு. இன்னும் மாற வேண்டியது நிறைய இருக்கு அப்படின்னு அந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்றப்பவே இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டையும் நம்ம நினைக்க வேண்டியிருக்கு. தொடர் உரையாடல்கள் மூலியமாக ஒரு கிராமத்துக்கு தண்ணி வர்றதை வந்து ஒரு அரசியலா நம்ம எல்லாரும் சேர்ந்து செஞ்சிருக்கோம், தொடர்ந்து செய்யணும் அப்படிங்கிறதும் அந்த அவருடைய ஸ்டேட்மெண்ட்ல தெரிஞ்சு. எனக்கு இந்த ட்ரெய்லரை பார்க்குறப்ப எப்படி வந்து யோகி பாபா அவர்களுக்கு ஒரு மண்டேலா ஒரு பொலிட்டிக்கல் ஃபிலிமா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு படமா இருந்துச்சோ, அது மாதிரி இந்த ட்ரெய்லர் பார்க்குறப்ப வந்து அப்படி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பொலிட்டிக்கல் ஃபிலிமா இருக்கும் அப்படின்னு தோணுது. எப்பயுமே ஒரு ஸ்டேட்மெண்ட் நாங்கள் சொல்லிக்கிட்டே இருப்போம். ஒரு டைரக்ட் பண்ணிட்டு இருக்கப்பவே அவங்க மறைஞ்சிடுறது அப்படின்னு ஒரு காமெடியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்போம். அது எவ்வளவு பெரிய துயரம் அப்படின்னு நான் இந்த மேடையில் அவங்க குடும்பம் இந்த சூழ்நிலையை பார்க்குறப்ப அவ்வளோ துயரமும் வலியோடு இருக்கு. ஆனாலும் ஒவ்வொரு இயக்குனரும் தன்னுடைய படைப்பை தான் முன்னிறுத்துவான், தன்னை முன்னிறுத்த மாட்டான் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டே இருக்கேன். ஸோ அப்படி வந்து சுரேஷ் சங்கை அவர்கள் ஒரு கிணத்தை காணுங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டோட நம்ம முன்னாடி மொத்தமாக வந்து நிற்கிறாரு. ஸோ இந்த படம் வெற்றியடைய நம்ம அந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். அடுத்து அவரோட கேரக்டர் ரோல்ல அவ்வளோ ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணிட்டு தான் நம்ம அந்த தியேட்டர் விட்டு அனுப்புவார் அப்படின்னு சொல்லலாம். கேன் வி ஹேவ் ஆக்டர் கவிதா பாரதி அவர்கள் டு ஷேர் ஃபியூ வேர்ட்ஸ். அனைவருக்கும் வணக்கம். இவ்வளவெல்லாம் பாராட்டி சொன்னோடனே வேற யாரையோ கூப்பிட்றாங்கன்னு நினைச்சேன் நான். அது எனக்குன்னு நினைக்கல. இந்த படத்தினுடைய ஒவ்வொரு ஃப்ரேமிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற இயக்குனர் சுரேஷ் சங்கை அவருக்கு வணக்கம். இந்த ட்ரீம் வாரியர்ஸ், ஆர்பி பிக்சர்ஸ், பாக்ஸ் ஆஃபீஸ் எதுவுமே வந்து எனக்கு புதுசு இல்லை. நான் எல்லாமே அந்த குடும்பம், ஜியோ ஹாட்ஸ்டார் உட்பட. அதனால நான் வாழ்த்துறதுங்கிறது இல்லை, அவர்களுக்குள் ஒருவனாக இருந்து தான் நான் இங்கே பேசுகிறேன். தம்பி இந்த படத்தினுடைய கதாநாயகன் யோகி பாபு, லவ்லின், தம்பி ராமகிருஷ்ணன் உள்ளிட்ட நடிகர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள், இசையமைப்பாளர், பாடலாசிரியர் அனைவருக்கும் வணக்கம். ஊடகத்துறை நண்பர்களுக்கு வணக்கம். நான் இந்த படத்தில் ஒரு 2 நாள் மட்டும் நான் நடித்தேன்.
ரமேஷ் பாபு சார் சொன்ன மாதிரி அந்த இடத்துக்கு போன போது எனக்கு வந்து அது ஒரு படப்பிடிப்புகள் நடக்கக்கூடிய ஊராக அது இல்லை. தண்ணீர் எந்த கிராமத்தில் எடுத்திருப்பாங்களோ அப்படி ஒரு ஊருக்கு போன மாதிரி இருந்துச்சு. அதுபோல இந்த படம் வந்து ஒரு பெரிய வெற்றி பெற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன், வாழ்த்துகிறேன். எனக்கு ஏதாவது இன்னொரு 2 அவரோட டச்சில் இருந்தேன். அப்புறம் ஒரு வெல்லிங்டன் நாற்காலின்னு ஒரு படம் ஒரு பண்ணுறதா இருந்தது. அது ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதை. நானும் அந்த படம் எப்படியாவது திரைக்கு வர முடியுமான்னு என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சிறு ஹெல்ப் நான் அதில் புஷ் பண்ண ட்ரை பண்ணோம். பட் அது கை கூடலை. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு பேச்சுக்கு சொல்லணும்னா, இப்போ தாய் கிழவி மாதிரி ஒரு படம் இன்னைக்கு வெற்றி பெறுவதற்கு ஒரு இயக்குனரால, ஒரு நிறுவனத்தால, மக்களால அந்த இடத்தை நோக்கி போவதற்கு முன்னாடி அந்த பாதையை ஆரம்பித்தவர்கள் பல பேர் இருக்காங்க. அந்த பாதையில சுரேஷ் அங்கையாவுக்கு ஒரு பகுதி இருக்கு, ஒரு இடம் இருக்கு அப்படின்னு நான் தீர்க்கமா நம்புறேன். ஏன்னா வந்து ஒரு கிடாயின் கருணை மனு நீங்க இன்னைக்கு போய் பார்த்தாலும் சரி, நிச்சயமா பாருங்க. அன்னைக்கு அது ஒரு கார்பரேட் நிறுவனம் அதை வெளியிட்டாங்க. அதை சரியா வெளியிடல, சரியா அந்த படத்தை ப்ரொமோட் பண்ணல, அதுக்கு உரிய தியேட்டர்ஸ் அந்த படத்துக்கு கிடைக்கல. அந்த படத்துடைய அந்த கண்டென்ட் வந்து பல அவார்ட் ஃபங்க்ஷன்ல போய் மிகப்பெரிய அங்கீகாரம் எல்லாம் அந்த படத்துக்கு கிடைச்சது. இருந்தும் சுரேஷ் அங்கையாவுக்கு கிடைக்க வேண்டிய போதுமான அங்கீகாரமோ, அவரோட கதைகளுக்கு தேவைப்பட்ட நாயகர்களோ நாயகிகளோ இல்ல பட்ஜெட்டோ இந்த தமிழ் சினிமா அவரை கம்ஃபர்டபுளா வச்சுக்கக்கூடிய சூழல் இருந்தும் முடியாம அவர் ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் தான் சத்திய சோதனை பண்ணாரு. அதுக்கு மேல அவர் பண்ண இந்த கிணத்த காணமும் ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் தான் நடந்தது. அதனால சுரேஷ், உங்களுடைய படம் இன்னைக்கு இந்த அரங்குல எல்லாரும் முன்னாடியும் வந்து தெரியுது. உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையா இந்த படத்தினுடைய வெற்றியும், இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் இது வந்து வெறும் ஒரு திரை ஆடியோ லான்ச்சில் ஒரு ரிலீஸ் நிகழ்வா பார்க்காம ஒரு நல்ல படைப்பாளி, ஒரு நல்ல மனுஷன், தன்னுடைய கடைசி நொடி வரைக்கும் வந்து சினிமாவுடைய நேசிச்சு ஒரு அன்போட பழகிய கேடு ஒரு மனிதனுக்கு செலுத்தக்கூடிய மரியாதையா நம்ம இதை பார்க்கணும். ஒரு மிஸ் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டிக்கான ஒரு வேல்யூவை நம்ம இந்த இடத்துல கிரியேட் பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க இருக்கிற எல்லாருக்கிட்டையும் நான் சுரேஷ் சார்பா கேட்டுக்கிறேன். ப்ரொடியூசர் சார் ரமேஷ் பாபு சார், அவர் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 8-9 வருஷமா தெரியும். ரொம்ப குறைவான வார்த்தைகள்லாம் பேசுவார். அவர் தயாரிக்கும் படங்கள் அவர் எந்த கதைகள் சார்ந்து இயங்குறாருன்னு பார்த்தா எல்லா கதையிலையுமே ஒரு நல்ல ரசனையும் ஒரு நல்ல ரூரல் ஃபிளேவரும் ஒரு ஏர்தன் ஸ்டோரியும் பிரசன்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ட் வந்து நான் அவர்கிட்ட நான் பார்க்குறேன். சார் அதிகமாக பேச மாட்டாரு. அவர் காலையில கூப்பிட்டதும் எனக்கு உண்மையிலேயே இன்னைக்கு சுரேஷோட படம் ரிலீஸ் ஆகுதுன்னு எனக்கு தெரியாது. பட் அவர் கூப்பிட்டதும் நான் முதல்ல எனக்கு நன்றி சொல்லிட்டு இருந்தேன்னா, ஒருவேளை இந்த ஈவெண்ட்டுக்கு அவர் கூப்பிடாம போயிருந்தால், நான் வராம போயிருந்தா நான் அதை ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பேன், ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பேன். அதனால என்ன கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். யோகி பாபு சார், சுருக்கமாக தான் சொல்லணும், நீங்க ஒரு நல்ல உங்க நண்பர் ரமேஷ் திலக் எனக்கு நெருங்கிய நண்பர் நிறைய சொல்லியிருக்காரு. நீங்க காமெடியனா நிறைய படங்கள் பண்றீங்க, நிறைய சம்பாதிக்கணும், பெரிய பெரிய ஹீரோட ஒர்க் பண்ணுங்க, தெலுங்கு தமிழ்லாம் போங்க, பிரச்சனை இல்லை. எங்களை மாதிரி தமிழ் சினிமா இயக்குநர்களுக்கு இங்க ஹீரோக்கள் கிடைப்பதில்லை. அதனால நீங்க ஹீரோவா இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும், நிறைய இயக்குநர்களுக்கு வாய்ப்பளிக்கணும், இன்னும் நிறைய மடோன் அஸ்வினும் சுரேஷ் அங்கையாவும் உருவாகணும். அதனால நீங்க இந்த படம் பண்ணதுக்கு எங்களுக்கு நன்றி. ஏன்னா இந்த படம் அமையலைன்னா இன்னைக்காவது இந்த படம் வெளியே வந்திருக்குமான்னு தெரியாது, சுரேஷோட கதை. அதனால நன்றிங்க, நிறைய நிறைய படம் உங்களுக்கு பண்ணுங்க. நான் ஒரு நாள் கூத்துக்கு முதல்ல கதை சொன்ன மியூசிக் டைரக்டர் நிவாஸ் கே பிரசன்னா. ஒரு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல, இஸ்பஹானி சென்டர்ல ஒரு சிசிடில கதை சொன்னேன். ஐ திங்க் he came in a white polo car if I'm not wrong. எனக்கு நிவாஸோட மியூசிக் ரொம்ப பிடிக்கும். தெகிடி ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஆல்பம், பைசன் ஒரு ஃபென்டாஸ்டிக் ஆல்பம். இன்னைக்கு நம்ம நிறைய பேர் வந்து இசை பண்ண வந்துட்டாங்க தமிழ் சினிமால. அதுல ப்ராப்பரான கம்போசர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப குறைவான ஆட்கள் தான் இருக்காங்க. அதுல நிவாஸ் வந்து ஒரு மிகவும் திறமையான, இந்த தமிழ் சினிமா மறந்து மீண்டும் நிவாசுக்கு உரிய அங்கீகாரம் இடத்தையும் கொடுக்கும்போது எனக்கு பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதை நிவாசை பார்க்கும்போது ஒரு வாட்டி சொல்லியிருக்கேன், சீக்கிரம் ஏதாவது பண்ணணும், நிவாஸோட ஒர்க் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அதனால அது நடக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். லவ்லின் வந்து எனக்கு விஜய் மேமுடைய டாக்டரா தான் தெரியும். அப்புறம் நான் அவங்களோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் பார்க்குறேன். லவ்லின் நடிச்சு நான் அயலி பார்த்துருக்கேன், இன்னும் நிறைய விஷயங்கள் நான் பார்க்கல. லவ்லின் வந்து ஒரு ஃபென்டாஸ்டிக்கான டேலண்ட். அவங்க கிட்ட வந்து கேமராவையும் ஸ்க்ரீன் ஸ்பேஸையும் ஹேண்டில் பண்றதுக்கான ஒரு நல்ல பக்குவம் இருக்கு. மோர் தென் ஹர் ஆஸ் அன் ஆக்டர், பட் அவங்க ஒரு பர்சனா, அவங்க அம்மா விஜய் மேம் கூட டிஎன்ல ஒர்க் பண்ணியிருக்காங்க, நிறைய சொல்லியிருக்காங்க, பல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுடைய மனசுக்காகவும் உங்களுடைய அந்த குணத்துக்காகவும்
உங்களுடைய உயரம் இன்னும் பல மடங்கு கூறும். அதுக்குடைய ஆரம்ப பகுதியை தான் நான் பார்க்குறேன். we've talked about it a lot. ஸோ டெஃபினட்டாக வந்து இன்னும் நிறைய உயரம் லவ்லி அடைவாங்க. தமிழ் சினிமாவில் கண்கள் அழகான நடிகைகள் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் தான், சின்ன லிஸ்ட் தான் இருக்கு. அந்த லிஸ்ட்டில் வந்து லவ்லினுக்கு ஒரு முக்கியமான இடம் இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுடைய இந்த படத்துக்கு வாழ்த்துக்கள். ஒரு சினிமா வெளியில வர்றதுக்கு முன்னாடி இன்னைக்கு இயக்குநர்களோட சூழல் எப்படி இருக்குன்னா, ஒரு நல்ல கடல்ல பயங்கரமான கடல் கொந்தளிப்பு இருக்கும்போது ஒரு படகையோ இல்லை ஒரு மரக்கட்டையோ இல்லை ஒரு பாட்டிலையோ போட்டிங்கன்னா அந்த பாட்டிலோ அந்த மரக்கட்டையோ எப்படி அல்லோலப்படும் அலங்கோலப்படும் என்பதற்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ் சினிமா சூழலும் அதில் ஒரு இயக்குநருடைய போராட்டமும் அப்படிதான் எனக்கு பார்க்க தோணுது. அந்த பொருள் ஏதாவது ஒரு இடத்துல வந்து கரை சேரும்போது அதை கரை ஏற்றத்துக்கோ இல்லை அதை எடுத்து ஒரு பொருளாக பயன்படுத்துறதுக்கோ இல்லை அந்த பொருளை எடுத்து இது இருக்குது அப்படின்னு வந்து உலகத்துக்கு சொல்றதுக்கோ நிறைய கைகள் தேவைப்படுது. அது டிஸ்ட்ரிபியூட்டரா இருக்கலாம், ப்ரொடியூசரா இருக்கலாம், இல்லை இன்னைக்கு கெஸ்ட்டுக்கு வந்திருக்காங்கல்ல, இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறது, இந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு 5 பேரை கூப்பிடணும், ஒரு 6 பேரை கூப்பிடணும் அப்படின்னா எல்லாமே சினிமாவில் ஒரு படிப்படியான போராட்டம் தான். பல இடங்கள்ல வந்து ஆதரவும் அரவணைப்பும் சப்போர்ட்டும் தேவைப்படுது. அப்படி இருக்கும்போது ஒருத்தருடைய படம் அவர் இன்னைக்கு இல்லை, அவருடைய குடும்பத்தின் முன்னாடி இத்தனை பேர் வந்து நம்ம கூடியிருக்கிறோம், அவருக்கான உரிய மரியாதையை நம்ம செலுத்துறோம். இன்னும் வந்து இந்த படம் பெரிய வெற்றியும் ஒரு பெரிய ரீச்சையும் வெளியில போய் சுரேஷ் அவருடைய முந்தைய படங்களை தேடி நிறைய பேர் பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் நம்ம எல்லார்கிட்டயுமே இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை ஒரு டைரக்டர் இல்லை தானே, அதை நம்ம வந்து எப்படின்னா பண்ணா என்ன, இந்த படம் ரிலீஸ் பண்ணா என்ன, தான் ஓடிடி வித்துட்டோமே அப்படின்லாம் இல்லாம அதை சரியாக மேடைக்கு கொண்டு வந்து அந்த ஆடியன்ஸ் கிட்ட போய் சேர்க்கணும்னு நினைச்ச இந்த மேடையில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. இதுக்கு மேல என்னோட பேச்சு நீட்டிக்க விரும்பல. முடிஞ்ச அளவுக்கு நீங்க இந்த படத்தை கொண்டு போய் ஆடியன்ஸ்ட்டு சேருங்க. படம் நல்லா இருக்கு நல்லா இல்லைங்கிறத தாண்டி இப்படி ஒரு படம் நிச்சயம் வருதுங்கிறத நீங்க ஆடியன்ஸ்ட்டு கொண்டு போனா போதும், அவங்க பார்க்கணுமா வேணாமான்னு முடிவு பண்ணுவாங்க. ட்ரெய்லர் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருக்கு, படம் பார்க்க நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். நன்றி, வணக்கம்.